உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது வைகாசி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு எவ்வாறு இருக்கும், இதுவரை இருந்து வந்த ஆழ்ந்த நிலையில் இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரப்போகிறோமா? கண்டிப்பாக வெளிவரப்போகிறோம். மிகவும் தொலைதூர தொடர்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு, வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம், முக்கியமாக வேலை இல்லாமல் இழந்து வாடிக்கொண்டிருக்கும், திருமண தடை திருமண தோஷங்கள் எல்லாமே பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி மாதம் பெரிய ஆஃபர் என்றால் ஆஃபர் காலம்தாங்க. வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் சுவாமி. ஏன்னா செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல சென்று ஆட்சி பெறக்கூடிய காலமும் இந்த காட்சி தான். ஏன்னா நம்ம ராசிநாதன் அல்லவா, முதல்ல அவரை தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் 2ஆம் அதிபதியோ 3ஆம் அதிபதியோ 5ஆம் அதிபதியை பற்றி பேசணும். ராசிநாதம் 5ஆம் இடத்தில் ராகு பகவானோடு இருந்தார். சில விதமான பிரச்சனைகளை நாம் சந்தித்த மனக்குறைப்பெல்லாம் இனிமேல் விலகிடும். அவரும் ஆட்சி பெற்று காணக்கூடிய காலம் அது வந்துவிட்டதென்றால் கண்டிப்பாக வந்துவிட்டது. மனச்சோர்வுகள் விலகப் போதுங்க நம்மக்கிட்டது. இந்த வைகாசி மாதம் முழுவதுமே மனச்சோர்வுகள் விலகி வாழக்கூடிய காலம். அதுவும் இல்லாமல் 7ஆம் இடத்தில் இதுவரை இல்லாமல் இருந்து வந்த குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கார். ஏற்கனவே சூரிய பகவான் இடம்பெயர்ந்து நம்மளுக்கு இதுவரைக்கும் துன்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் இனிமேல் நடைபெறாது என்றால் கண்டிப்பாக நடைபெறாது. 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவர் தான், சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவான் தொழில் காரகன், ஜீவன காரகன் அல்லவா நம்மளுக்கு. அவர் 7ஆம் இடத்துல சென்று இதுவரைக்கும் வேலை அமைப்பு இல்லாமல் இருந்து வாடிக்கொண்டிருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்பு வைகாசி 32 தேதிக்குள்ளே ஏதோ ஒரு வேலை இல்லை, நாம் சொந்தமாக பிஸ்னஸ் செய்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரதான் போகுது. கண்டிப்பாக நடக்கும் சுவாமி. ஜீவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு காரகன் நம்மளுக்கு அவர் எல்லாமே கொடுக்க தான் போகிறார். ஏன்னா ஒரு கிரகங்களுடைய அமைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, 7ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரப்புறோம். லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் ஒரு 7 தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு இடம்பெயரக்கூடிய காலம். அவரும் இடம்பெயர்ந்து 4 கிரகங்களின் நம் மீது பார்வை, பகவான் சனி பகவானோடு சேர்ந்து 5 கிரகங்களுடைய பார்வை. இது வரைக்கும் என்னென்ன கிடைக்கலோ அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலம். சொத்து பிரச்சனையில் இருந்து வந்த தகராறுகள் நீங்கக்கூடிய காலம் இந்த காலம். ஐயா சொத்துக்காக நாம் பிரச்சனைக்காக நாம் ரொம்ப வருஷமாக போராடிங்கிறோம். அதை பிரித்து கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டேன், நம்மளுக்கு தான் சேரப்போகுது. இருந்தாலும் ஏன் அதை பிரித்து தரமாட்டேன்றாங்க? இந்த கொள்கையெல்லாம் ஏன் நம்மளுக்கு வரமாட்டேங்குது? சொத்தாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், வேலையில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டட் ஆகட்டும், எதுவுமே நம்மளுக்கிட்ட வந்து சேரலைங்க. என்னவோ தனிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா. அந்த தனிமையெல்லாம் இனிமேல் கிடையாதையா. விருச்சிக ராசிகார் பொறுத்த வரைக்கும் இனிமேல் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள், அன்பு தன்பு, அதாவது நம்மளை யாரும் இனிமேல் நீங்கள் எல்லாமே அன்பு காட்ட போகிறாங்க சுவாமி. நம்மளுக்கு வீடு சார்ந்த விஷயங்களோ கட்டுறதுக்கான அமைப்பு பெறக்கூடிய காலம் இதோ வந்து விட்டதென்றால் கண்டிப்பாக அமைப்பு இருக்குது. விருச்சிக ராசிகாரங்களுக்கு இது ஒரு ஏற்புடைய காலம். வீடு சார்ந்த விஷயங்களோ இடம்பெயர்ச்சி செய்யக்கூடிய அமைப்போ நம்மளுக்கு இருக்குது சுவாமி. கண்டிப்பாக உண்டு. நல்ல நிகழ்வுகள், திடீர் திருமண ஏற்பாடுகள், முக்கியமாக திருமணம் தான் சுவாமி சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விருச்சிக ராசிக்கு இது ஒரு ஆஃபர் என்றால் அது கண்டிப்பாக ஆஃபரான காலம்தான். மனிதனுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அழைத்து சொல்லக்கூடிய காலம்னா இந்த வைகாசி மாதம் தான் சாமி. நல்லா இருக்க போகுது நம்மளுக்கு. இனிமேல் தொந்தரவு விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையதான் போகுது. பிரிவினைகளாகட்டும், பிரச்சனையிலிருந்து கணவன் மனைவிக்குள் கோர்ட்டு டைவர்ஷன் என்று ரொம்ப தூரம் போயிருப்போம். அதெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு நாமளும் ஒரு வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொண்டு நம் வாழ்க்கையில் எண்ணங்களை நாம் மாற்றிக்கணும். முதல்ல சில விஷயங்களை விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையும் மனத்தோகத்தையும் நம்மளுக்கு கொடுக்க போகிறான் ஐயா. அன்பு நம்மளுக்கு கிடைக்க தான் போகுது. பிரிவினையோடு வாழ்ந்ததும் இந்த பிரிவினை என்பது கிடையாது. நல்ல நிகழ்வுகள், அன்பு சார்ந்த விஷயங்கள், இறைவன் திருவுருள் நம்மளுக்கு கிடைக்க போகுது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று மாதிரி அந்த அருள் இல்லாத உலகம் நம்மளுக்கு எந்த பொருளும் கிடைக்காது. இறை அருள் இருந்தால் மட்டும்தான் பொருள் கூட கிடைக்கும். இதெல்லாம் நாம் யோகிக்கணும். முருகப்பெருமானுடைய திருவடியை பிடிச்சிங்க. விருச்சிக ராசிகார் யாராக இப்படின்னா 4 கிரகங்களுடைய பார்வை, 5 கிரகத்தினுடைய பார்வை நம்ம மேலே விடுது சாமி. இதுவரை தோஷங்கள் ஏற்பட்டு நிலுவையில் கட்டுக்குள்ளே இருந்தோம். நம்ம இனிமேல் தோஷமெல்லாம் நிவர்த்தி அடைஞ்சு நல்ல வெற்றி உபஜயஸ்தானத்தில் 4 கிரகங்களுடைய அமைப்பும் எல்லாமே ஆட்சி பெற்றே காணப்படுறார்.
சூரியன் குரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் புதன் பகவான் சேர்ந்து ஆட்சி பெற்று உங்களுக்கு என்னென்ன பாக்கியம் கொடுக்கணுமோ அனைத்து பாக்கியத்தையும் கொடுக்க தான் போகிறார். ஐயா, ஆண்டு கிரகங்கள் கொடுப்பதை விட இந்த மாத கிரகங்கள் அதிகப்படியாக கொடுத்துட்டு போயிடும். இனிமேல் பிரச்சனை என்பதே கிடையாதுங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பிரச்சனை என்பது நம்மளுக்கு இனிமேல் கிடையாது. ரொம்ப நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு கிரகங்கள், நம்ம ராசிநாதனே வெளியே வந்துட்டு அவரும் ஆட்சி பெற்று நிற்க போகிறார் இந்த மாதம். ராகுவோட சம்பந்தப்பட்டு இருந்து வந்துடலாம் அவர் வெட்டு காயம் என்று சண்டை சச்சரவு எல்லாம் விட்டுட்டு விலகிட்டு நாம் தனிமைப்பட்டு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம். பிரிவினைகள்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட போகுது. மனசு ரொம்ப லேசாக இருக்க போதுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் ஒரு எல்லாருமே வந்து பாராட்டுவாங்க. திடீர்னு பார்த்தா என்னன்னு தெரியல, அவரை வந்து கூப்பிட்றாங்க, எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க சொந்தக்காரெலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்த போகுது. நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுன்னா வெளியாட்கள் மூலிமா நல்லது நடக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் முழுவதும் காணப்படும் சாமி. ஏன்னா இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் நம்ம நேரடி பார்வையில் நம்ம நேராக பார்க்குறாரு. நம்ம ராசியை பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு, சூரியன் பார்க்குறாரு, சுக்கிர பகவான் பார்க்குறாரு, புதன் பகவான் பார்க்குறாரு. வேறு என்னங்க போகும்? குரு பார்க்க கோடி நன்மையே. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும், வாழ்வில் இடரேதும் வாராது எப்போதும். சண்முகம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். விருச்சிக ராசிகார இனிமேல் இந்த வைகாசி மாதம் முழுவதும் நன்மை என்றால் நன்மை தான். இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடத்து தான் தரப்போகிறாருங்க. விடுங்க, அதெல்லாம் விடுங்க, தூக்கி போடுங்க. இனிமேல் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இறைவனை சேரும். இறைப்பொருள் நம்மளுக்கு கிட்டக்கூடிய காலம், இறைவனை நடக்கூடிய காலம் எல்லாமே வந்துடுச்சுங்க. வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு, வெளியாட்கள் மூலிமா வருமானம் தரக்கூடிய அமைப்பு எல்லாமே கொடுக்க போகிறாருங்க. வைகாசி மாதம் முழுவதும் நன்மை தருமா? கண்டிப்பாக நன்மை தரும். சுய வேலை வாய்ப்பாகட்டும், சுய தொழில் நம்ம செய்யாமல் யாருக்கோ அடிமை வேலை செஞ்சுட்ருக்குமோ அதெல்லாம் விட்டுட்டு சுய வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய எண்ணங்களை உருவாக்க போகிறாருங்க. இனிமேல் நாம் வாழ்ந்தால் நம் வாக்கை முறைத்து நம்மளுக்காக வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை உருவாக்கி பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக இந்த மாதம் முழுவதும் இருக்கும். நல்ல ஒரு நிகழ்வுகள் ஐயா. செல்வங்கள் சேரக்கூடிய காலங்களாகவும், மனதிற்கு திடீர் திருமண வாய்ப்புகள், தெய்வ சாவட்டம், அவங்கள எந்த பிரச்சனையிலேருந்து முதல்ல வெளியே வந்துடுவாங்க. குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, முக்கியமாக இந்த சந்தான பாக்கியம் இந்த மாதம் வைகாசி மாதமும் கிட்டக்கூடிய காலம்தான் சாமி. தனவரவு என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு பகவான், காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடத்துல குரு பகவான் இடம்பெயர்ந்து அந்த ராசிநாதனோடு ஆட்சி பெற்று காணப்பட்டு நம்மளுக்கு துன்பங்கள் என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி காலபுருஷ தத்துவத்தின் சூரியன் ஆதி தேவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அவர் தான். எல்லாத்துக்கும் தலைவனே அவர் தான், சூரிய தேவன் தான். அந்த சூரிய தேவனுடைய மாதம் அவர் எந்த இடத்துல மாதம் வைகாசி மாதம் சிறப்புனா ரிஷபராசிக்கு இடம்பெறக்கூடிய காலம்தான் அந்த வைகாசி மாதம். இந்த மாதத்தில் தான் கிருத்திகை அமாவாசை எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். இந்த மாதத்தில் இறைவன் நாமத்தை சொல்ல சொல்ல, முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள்லாம் விலகப் போதுங்க. விருச்சிகராசிகாரங்களுக்கு இனிமேல் இன்பம் தரக்கூடிய நிகழ்வு தான். இனிமேல் சந்தோஷம் சார்ந்த விஷயங்கள் தான். மனசு லேசாக இருக்க போகுது. அப்படியே மனசுனா என்ன, இதெல்லாம் இதுக்கு முன்னே நாமெல்லாம் இந்த பிரச்சனைலாம் கடந்து வந்தோமா அதெல்லாம் நினைக்க மாட்டோம். அன்பு, பண்பு, நென்பு எல்லாமே கிடைக்க போகுது. என்னென்ன வேணும், காதல் சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே கைகூடக்கூடிய காலம் இந்த மாதம் தான் சுவாமி. என்னென்னு சொல்ல முடியும், ஒன்று ரெண்டாக சொல்ல முடியாது, எல்லாமே கிடைக்க போகுது. நல்ல நிகழ்வுகள், நல்ல எண்ணங்களும், வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம், இறைவன் திருத்தலங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியமும், நட்பு வட்டாரங்கள் நம்மளை அழைத்து சென்று சுபகாரியங்கள் செல்லக்கூடிய பாக்கியமும், இதுமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது சுவாமி. ஒவ்வொரு நாளும் நம்ம பிஸியாக இருக்க போகிறோம். இனிமேல் பிஸி தான். அதாவது எடுத்துக்காட்டாலும் ஃபோன் போட்டால் கூட பிஸியாக தான் இருக்கும் நம்மளுக்கு. இனிமேல் இதமான நிகழ்வுகள், இதமான எண்ணங்களும் தோன்றி நம் வாழ்வில் எல்லாமும் இறையருள் கிட்டக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய காலம் கண்டிப்பாக உண்டு சாமி. புதிய முயற்சிகள், கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், யாருனான்னு இருக்கட்டும், பேங்க் அக்கௌண்ட்ஸு, டீச்சர்ஸு, யாராக இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் என்றால் இந்த வைகாசி மாதம் கண்டிப்பாக விருச்சிக ராசிகாரங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் என்றால் கண்டிப்பாக இந்த 32 தேதியும் இன்பம் என்று தான் சொல்லுவேன்.
மறைவு ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறவர். அவரே வந்து 8ஆம் அதிபதி. அவர் தான் உங்களுக்கு 11ஆம் அதிபதி. அவரே 7ஆம் இடத்துல இருந்து வெற்றி உபஜயஸ்தானமாக மாறி உங்களுக்கு என்னென்ன தேவைகள் கொடுக்க முடியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டதோ அவை அனைத்தும் வீறிட்டு நேராக உங்கள்கிட்டே வந்து சேரப்போகுதுங்க. பல முன்னேற்றமும் பல செயல்களும் நல்ல செயல்களும் கிடைக்க போகுது. இந்த மாதம் முழுவதுமே பெரிய செயல். 7ஆம் இடத்துல குரு பகவான் மட்டும் ஒருத்தர் மட்டும் தூக்கினா மட்டும் போதாதுமா, எல்லாரும் தூக்கி ஆகணும். ஒரு 100 கிலோ வச்சுட்டு நம்ம தலையில் 200 கிலோ வச்சுட்டுனா ஒரு ஆள் தூக்க முடியுமா? ஒரு 5 பேர் 10 பேர் வந்து தூக்கிட்டாங்கன்னா சாதாரணமாக தூக்கி கடாச்சிருவோம். இனிமேல் தீவினைகள் அழகி அகலிடுங்க, விடுங்க. நன்மை தரக்கூடிய கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் வேலை வாய்ப்பில் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த முறை திடீர் திருமணம் திடீர்னு வாய்ப்புகள் கேட்டுச்சு. நிறைய நல்ல ஒரு ஜாப்பில் போய் ஜெட்டில் ஆக போகிறாங்க சாமி. டீச்சர் ஆகட்டும், போலீஸ் இலாக்கா ஆகட்டும், எல்லாம் இதுமாரி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அவங்கெல்லாம் கணக்கில் அவ்வளோ புளிமாக இருப்பாங்க. கேஷியர் ஒர்க்கு இதுமாரி வங்கி சார்ந்த விஷயங்களோ அல்லது வேலையெல்லாம் வேணாங்க, நான் புதுசாக செஞ்சு போகிறேன், அதுனா கண்டிப்பாக செய்யக்கூடிய பாக்கியம். கண்டிப்பாக நல்ல காலம் என்றால் இந்த வைகாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு ஏற்புடைய காலம் என்று தான் சொல்லுவேன். விருச்சிகராசிகார் இனிமேல் ஒளிரக்கூடிய காலங்கள், இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் இல்லை இல்லை இல்லை. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அவரை நாமத்தை திருநாமத்தை கந்தா முருகா நாராயணா கோவிந்தா அப்படின்னு சொல்லி காக்கும் கடவுள் என்று சொல்கிற மாதிரி அவங்க திருநாமத்தை சொல்லி வர உங்கள் வைகாசி மாதம் முழுவதும் 32 தேதியும் இனிமை தரக்கூடிய நிகழ்வுகளும் இனிமை தரக்கூடிய வார்த்தைகளும் இனிமை தரக்கூடிய திருமண வாய்ப்புகளும் தேடி வந்து உங்கள் வாழ்வில் ஒளிரட்டும். நன்றி, வணக்கம்.